சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சரி, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்புவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம், அதிலிருந்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் திருப்பிக் கொள்வோமா? முதல் அதிகாரம். இன்றைக்கு 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு புல் ஸ்டாப்பு கூட நம்மோடு பேசும். அல்லேலூயா. ஒரு கமா கூட நம்மோடு கூட பேசும். அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தியானிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் 4வது வசனத்தை நம்ம தியானித்தோம். அந்த 4 நான் சேர்த்து வாசிக்கிறேன். 4 சேர்த்து வாசித்து நான் இந்த வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இந்த வார்த்தையினுடைய முழு விவரங்களே நம்ம வருகிற காலங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் முதல் வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, பிரியமானவருக்குள். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா கர்த்தராகிய இயேசுவுக்குள், அவரை பற்றி தான் சொல்லுகிறது. பிரியமானவருக்குள், அவருக்குள் ஆண்டவர் நமக்கு பாராட்டின பெரிய கிருபையை பற்றி சொல்ல வருகிறார். அந்த கிருபைக்கு புகழ்ச்சியாக என்று சொல்ல வர்றார். ஏன்னா சகலவித கிருபைகளும் கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாக தான் நமக்கு வருகிறது. இங்கே ஒரு வார்த்தையை பவுல் உபயோகப்படுத்துகிறார், பிரியமானவருக்குள் என்று சொல்கிறேன். நீங்கள் அவர் எழுதின எல்லா நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று அதிகமாக சொல்லியிருப்பார். இல்லைன்னா கர்த்தராகிய இயேசுவுக்குள் அப்படின்னு பேசுவார். இல்லைன்னா இயேசு இல்லை இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நிருபங்களில் இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் பவுல் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார், பிரியமானவருக்குள். அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம கவனிக்கணும். பிரியமானவருக்குள். யார் அந்த பிரியமானவர்? ஏன் அவர் பிரியமானவராய் மாறினார்? ஸ்தோத்திரம். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தான் சொல்றார். ஆண்டவராகிய இயேசுவை தான் சொல்லுகிறார் தம் பிரியமானவர் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயாவா. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் அநேக காரியங்களை படித்து இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை குறித்து வேதத்தில் பலவிதமான சத்தியங்களை, அவருடைய சுபாவங்களை நாம் அதிகமாக படித்து இருக்கிறோம். ஆனால் இங்கே அவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான வார்த்தை பிரியமானவருக்குள் என்று பவுல் இங்கே கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. ஆகையினால இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு உங்களோடு நான் விளக்கி கொடுக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பிரியமானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாசித்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றிய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். சகல ஆசீர்வாதங்களும் சகல கிருபைகளும் பிரியமானவருக்குள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாம் பிரியமானவருக்குள் நமக்கு வருகிறது. பிதாவாகிய தேவன் அவரை எப்படி சொல்லுகிறாரா? இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? நீங்க இதே 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தாலும் இந்த வார்த்தை சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் அந்த மலையில பேதுருவும் யாக்கோபும் யோவானோடும் கூட
அவர் அங்கே மறுரூபம் மலையிலே மறுரூபம் ஆகும்போது அங்கே ஆண்டவர் இதே வார்த்தை எங்க சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயாவா, நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர் அவ்வளவு பிரியமா இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்க தானியேலை குறித்து வாசித்தால் அங்கே தானியேலை பற்றி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற ஒன்று, அவர் பிரியமானவரா? பிதாவாகிய தேவனுக்கு அவர் பிரியமானவர். ஏன் அவர் பிரியமானவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை கவனிங்கள். இவருடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இது சும்மா வெறும் கற்பனை கதையாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல, சரித்திர பூர்வமாக நடந்தவைகள். பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து, இவருடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது நாங்கள் அங்கே அவருடனே கூட இருந்தோம், அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1 வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அல்லேலூயா. இயேசுவை பற்றி இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இத்தனை இடங்கள்ல இவர் எனக்கு பிரியமானவர், இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் என்றெல்லாம் பிதாவாகிய தேவன் சொல்லுவதற்கு எது காரணமாய் இருந்தது? எது காரணமாய் இருந்தது? அப்படி அவர் பிரியமானவராய் இருந்ததுனால தான் அவருக்குள் இருந்து சகல கிருபைகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அவருக்குள் இருந்து சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு புறப்பட்டு வருகிறது. ஆகையினால அவர் எதற்காக இப்படிப்பட்டதான ஒரு புகழ்ச்சி அடைந்தார், அவர் எதற்காக இப்படிப்பட்ட தேவனால் புகழப்பட்டார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 42ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் கவனிங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் கவனிங்க. அவர் பிரியமானவர், இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். 2வது வசனம் கவனிங்க. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். ஆமென். இவரை குறித்து அவர் சொல்லுகிறார், என் நேசகுமாரன். அல்லேலூயா. இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இது எங்க நடந்தது? அவர் கூக்குரலிடவும் மாட்டார். எங்க நடந்தது? ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படுவதில்லை என்கிற இது எங்க நடந்தது என்றால், பிலாத்துவின் அரண்மனையில் இயேசு நியாயம் தீர்க்கப்படுகிறார். அவருடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர், என் நேசகுமாரன் என்று சொல்லப்படுகிறவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார். எதற்காக? சிலுவையில் அறையப்படுவதற்காக நியாயம் தீர்க்கப்படுகிறார். அவரை ராம் முழுவதும் 300 போர் சேவகர்கள் வாரினால் அடித்தார்களாம். பாருங்க, அடித்தார்களாம். வேதம் சொல்லுகிறது அவர் கூக்குரலிடவும் மாட்டார். அத்தனை அடிகளையும் அவர் சகித்தார். ஆனால் நாம் பார்க்கிற சில இந்த ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி எடுத்திருக்கிறாங்க. ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி எடுத்திருக்கிறாங்க. அதில் வெறும் சிலுவை காட்சிகளை மட்டுமே அதிகமாக இம்பார்ட்டன்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதில் அவரை இந்த போர் சேவர்களை அடிக்கும்போது அவர் அலறுகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ரொம்ப அடி தாங்க முடியாமல் அலறுகிறதை போல எடுத்திருப்பாங்க.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் கூக்குரலிடவும் மாட்டாராம். அவ்வளவும் சகித்து கொண்டாராம். அத்தனை அடிகளையும் சகித்தார். அத்தனை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். எதற்காக என்றால் நம்மை நேசித்தாராம். நம்மீது அத்தனை அன்பு கூர்ந்தாராம். நம்மீது வைத்த அன்பு நிமித்தம் இவையெல்லாம் சகித்து கொண்டார். அவர் கூக்குரலிடவில்லை. அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படவும் இல்லையா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தோளிலே சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். போர் சேவர்கள் வாரினால் அடித்து தெருவுக்களை இழுத்து கொண்டு போகிறார்கள். அவர் சத்தமிடவே இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் கவனிங்க, நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? அவர் தம் வாய் என்ன செய்யலையா? திறக்கவில்லை. சில நேரங்களில் மூவியில் பார்க்கிற மாதிரி கிடந்த அலறினார் என்பதெல்லாம் அவங்க கற்பனையில் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர் அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது தமது வாயை அவர் திறக்கவில்லை. வாயை அவர் திறவாதிருந்த வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இவரே என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் அனுமதிக்கப்படும் போது, சில உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படும் போது நாம் கதறுகிறவர்களாக இருக்கிறோம். பாடுகளை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டுமானால் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது, நம்மேல் சில சிலுவைகள் சுமத்தப்படும் போது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பொறுமையோடு கூட சகித்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. பரலோக தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை வரும்போது சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நம்ம எல்லாருக்கும் இந்த பூமியில் ஒரு சிலுவை இருக்குது. ஆமாவா? ஒரு சிலுவை இருக்கிறது. அது பாவத்து நிமித்தம் கொண்டு வரப்படுகிற சிலுவை அல்ல. பாவத்து நிமித்தம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்து விட்டார். பாவத்து நிமித்தம் நம்ம யாருமே என்ன செய்ய வேண்டியதில்லை, சிலுவை சுமக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த உலகம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதனாலே நம்மேல் ஒரு சிலுவை இந்த உலகம் நம்மேல் சுமத்துகிறது. இந்த உலகம் நம்மை சிலுவையில் அறைய நினைக்கிறது. இந்த உலகம் நமக்கு ஒரு சிலுவையை தருகிறது, ஒரு பாரத்தை நமக்கு தருகிறது. அதை ஆண்டவர் சொல்லுகிற, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அதுதான் அந்த சிலுவை. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் தூஷிக்கப்படுவீர்கள். உங்களை வாரினால் அடிப்பார்கள், மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள், உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துருக்களாய் இருப்பார்கள். இவைகளெல்லாம் நமக்கு சிலுவையாய் நம் தோளில் வைக்கப்படுகிறது. இவைகளை பொறுமையோடு கூட சகிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. நீ பொறுமையோடு கூட சகித்து கொண்டால் பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து சொல்வார், நீ என் ஆத்துமாவுக்கு பிரியமானவன். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் தெருக்களில் கேட்கப்படலைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு சத்தியம் மனதில் வந்தது. நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டு காலம் இதற்கு ஒப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாம் ஈசாக்கின் ஒரு சரித்திரம் சம்பவம் நடக்கிறது. 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் 22, ஆதியாகமத்தின் புத்தகம் 22 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இந்த சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை
அவ்வளவா நேசித்தாரோ, நேசகுமாரன் என்று சொல்லுகிறாரோ, அது போலவே ஆபிரகாம் அவருடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை நேசகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது என்பதை நீங்க கவனிங்க. அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நேசகுமாரன் அவனை கொண்டு போய் எனக்காக பலியிடு என்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தால் தன் குமாரனா, தன் பிதாவாகிய தேவனால் நேசகுமாரன் அழைக்கப்பட்டவர் கல்வாரி சிலுவையில் அந்த மலையில தான் பலியிடப்படுகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு ஒரு 3 வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு போகிறார். அந்த கழுதையிலே அவர்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும் பாருங்களேன். 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மலையை பார்க்கிறார், மோரியா மலை. அந்த மலையை பார்க்கிறார். அந்த மோரியா மலை தான் இன்றைக்கு இருக்கிற எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்ததான அந்த மலை, அந்த மோரியா மலை தான். அன்றைக்கு அது மோரியா மலை என்று அழைக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மலையின் அடிவாரத்துக்கு போகிறான். அங்கு போய் இந்த மலையின் அடிவாரத்தில் நின்று இப்பொழுது வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், நீங்கள் அதுவரை காத்திருங்க என்று சொல்லிவிட்டு அந்த கழுதையின் மேல் கொண்டு வந்த விறகை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் தலையில வைக்கிறார். நல்லா கவனிக்கணும், வைக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கினுடைய வயது என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் அதை கொஞ்சம் போய் ஆன்லைனில் கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்தபோது யூத சரித்திர ஆசிரியர், இவர் தான் நிறைய வேத பண்டிதர்கள் தங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. ஜோசிபஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர், சரித்திர ஆசிரியர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏறக்குறைய ஈசாக்குக்கு 25 வயது இருக்கணுங்கிறார். ஏன்னா அவங்க இந்த சரித்திரபூர்வமாக கணக்கு எடுக்கிறார்கள். அவருடைய தாயார் மரிக்கும்போது 127 வயது. அந்த வயதிலிருந்து கணக்கு பார்த்தா 25 வயதாவது ஈசாக்குக்கு இருக்கணுங்கிற. இன்னொரு தேவ மனிதன், ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், அவருக்கு 33 வயது இருக்கணும். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது 33 வயது, அதே போல ஈசாக்குக்கு 33 வயது இருந்திருக்கணுங்கிற. இல்லை என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, இயேசு எப்படி தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோலவே ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, சின்ன பையன் இல்லை. அப்போ இந்த விறகை சுமந்து கொண்டு ஈசாக்கு போகிறார். தன்மேல் வைக்கப்பட்டது விறகை சுமந்து கொண்டு தான் ஈசாக்கு மலையில ஏறி போகிறார். அப்படி மலையில போகும்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், தகப்பனே, பலி செலுத்துவதற்கு விறகும் நெருப்பும் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். இப்ப இவர்கள் இதை சுமந்து கொண்டு மலையில போறாங்க. அப்படி கேட்ட உடனே தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்லுகிறார், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால தான் அந்த மலைக்கு என்ன பேரிட்டு அழைச்சாங்களா? யெகோவா ஈரே என்று அழைச்சாங்க. இப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிவிட்டு மலையில ஏறி போகிறார். மலையில ஏறி போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடம் கட்டுவதற்கும் யார் தான் கல்லெல்லாம் பிறக்கி கொண்டு கொடுக்கணும்? ஈசாக்கு தான் கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கணும் பாருங்க. அந்த கற்களால் வைத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே தன் மகனாகிய ஈசாக்கை கட்டுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு வயது அப்படி பார்த்தால் ஆபிரகாமுக்கு வயது 125 வயசுக்கு மேலே இருக்கணும். அவர் மரிக்கும்போது 140 வயசு. இப்போ அவருக்கு வயது 125 வயசுக்கு மேலே இருக்குன்னா அவர் 100வது வயசில் தானே ஈசாக்கு பிறக்கிறார். 125 வயதாக இருக்கணும், இல்லை 130 இருக்கணும். இப்போ ஈசாக்கை பிடித்து கட்டும்போது அந்த தேவனுடைய சித்தத்திற்கு எல்லோடா தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய அந்த சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த மலையில அவரை பிடித்து தள்ளிவிட்டு ஸ்தோத்திரம் இல்லாவிட்டால் இவரை பிடிச்சு பலி செலுத்தி விட்டு அவர் போயிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள நினைக்கிறேன். அவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்பதற்காக சொல்ல வர்றேன். அப்போ அந்த ஆபிரகாமுடைய சித்தத்திற்கு ஆபிரகாமுடைய தகப்பன், என்னோட ஆபிரகாமுடைய தேவன் உன் குமாரனாகிய ஈசாக்கை பலியிட சொல்லிவிட்டார் என்பதற்கு தன்னை அர்ப்பணித்தான் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் தகப்பன் சொல்லுக்கு இவ்வண்ணமாய் கீழ்ப்படிவார்கள் தெரியாது. அதனால ஆபிரகாமுடைய சந்ததி அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், ஆபிரகாமுடைய சந்ததிக்குள் அந்த சந்ததி ஈசாக்கு, ஈசாக்கின் மூலமாய் வருகிற சந்ததி கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தன்னை அப்படி ஒரு அர்ப்பணித்த ஒரு வாலிபன் ஈசாக்கு, அவனுடைய கையையும் காலையும் கட்டி பலிபீடத்திலே கிடத்தி அவனை வெட்டுவதற்கு கத்தி எடுத்து ஓங்குகிறார். அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது உன்னதத்தில் இருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அல்லேலூயா சொல்லுங்க, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. ஸ்தோத்திரம். அங்கே அவன் நிறுத்தினான். அப்பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் மகனை நீ தகன பலியாய் பலியிட ஒப்பு கொடுத்தபடினாலே இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறவன் நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அங்கே ஒரு ஆடுனுடைய சத்தம் கேட்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆட்டுக்கூட ஒரு ஆடுனுடைய கடா உடைய சத்தம் கேட்கிறது. அங்கே திரும்பி பார்க்கிறான். அங்கே ஒரு கடா, ஒரு முள்ளில் அதனுடைய கொம்புகள் சிக்கிக்கொண்டு அந்த கடா இருக்கிறது. தன் குமாரனுக்கு பதிலாக அந்த கடாவை கொண்டு வந்து பலி செலுத்தினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பதிலாக அந்த கடா, அதான் கிறிஸ்து, நமக்காக பலியாக செலுத்தப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை யோவான் 3:16 வாசிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குமாரனாகிய ஈசாக்கை பலியிடாதே, அதற்கு பதிலாக என் குமாரனாகிய கிறிஸ்துவை நான் பலியிடுகிறேன். எனக்கு என்னுடைய நேசகுமாரனும் எனக்கு பிரியமானவருமாக கிறிஸ்துவை நான் பலியிடுகிறேன். ஆமென். அவரை பலி செலுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படியே அவர் பிரியமானவர் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஸ்தோத்திரம், ஒன்று, அவர் தம்மை அர்ப்பணித்தார். மாத்திரம் அல்ல, அவர் அடிக்கப்படும் போதும் அவர் துன்பப்படுத்தப்படும் போதும் அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படவில்லை. ஆகிய நான் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், இவர் எனக்கு பிரியமானவர். ஆமென். ஸ்தோத்திரம். 2, ஏன் அவரை பிரியமானவர் என்று அழைத்தார்? 2 ஏசாயா 42 அதிகாரத்தில் 3ஆம் வசனம் கவனிங்க. 3வது வசனம், அவர் நெறிந்த நாணலை. ஏன்னா நீங்க மேலே நான் சொல்றது சரிதானா என்பதை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். பாஷை எதுவோ சும்மா ஏதோ ஒரு 1, 2 அப்படிங்கிறதுக்காக சொல்றான்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா முதல் வசனத்தில் தான் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார். என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் என்று ஏன் சொல்லுகிறார் என்பதற்கு கீழே அவர் அதற்கு உண்டான விளக்கத்தை தருகிறார். 2வது வசனத்தில் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு வார்த்தை நான் இன்னும் உங்களோட அதில் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. 2வது வசனத்தில் அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை, இதில் ஒரு எல்லாரும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம சில இடங்களில் நம்முடைய சத்தத்தை உயர்த்த கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? சத்தத்தை உயர்த்த கூடாது. பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறதான ஒரு ஆசிரியருக்கு முன்னால தங்கள் சத்தத்தை அவர்களுக்கு முன்னால உயர்த்தி பேச கூடாது. ஆசிரியர்களுக்கு முன்னால மாணவர்கள் தங்கள் சத்தத்தை என்ன பண்ணக்கூடாதா? உயர்த்தக்கூடாது. ஆசிரியர்களுக்கு முன்னால் தன் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்றால் பெற்றோர்களுக்கு முன்னால் தன் சத்தத்தை உயர்த்தலாமா? பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும். பெற்றோர்களுக்கு முன்னால் தன் சத்தத்தை உயர்த்தலாமான்னு கேட்டால் உயர்த்தக்கூடாது.
அதுதான் அதில் நமக்கு கற்றுத் தருகிற பாடம். இப்போ பிள்ளைகளை பார்த்து நம்ம ஒரு காரியம் சொன்னோம்னா, படிக்கிற நேரத்தில் மொபைல் எடுக்காத அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எந்த வேகமாக சத்தம் போடுதுன்னு நமக்கு தெரியும். சத்தத்தை என்ன பண்ணக்கூடாதா? உயர்த்தாத. பெற்றோர்களுக்கு முன்னால் உன் சத்தத்தை உயர்த்தாதே. இல்லையா சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் என்றால் உன் பெற்றோர்களுக்கு முன்னால் எப்படி இயேசுவானவர் தன் பிதாவாகிய தேவனுக்கு முன்னால் தன் சத்தத்தை உயர்த்தவில்லை, அதுபோல் தன் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. பணிவு வேணும். பணிவு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறதை பிள்ளைகள் நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உயர்த்தக்கூடாது. அதே போல உங்களை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் பாஸ்டருக்கு முன்னால சில நேரங்களில் சத்தத்தை உயர்த்துகிற ஆட்களை பார்த்துருக்கிறோம். உயர்த்தக்கூடாது. அது தெய்வீகம் இல்லையாவா? அது தேவனுக்கு அடுத்த காரியம். இப்படி நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் அவருக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போம். சரி, இப்போ அடுத்த வசனம் பாருங்க. 3வது வசனத்தில் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். சொல்லுங்க, நெறிந்த நாணலை முறியாமலும். அதுதான் தேவன். அதனால தான் அவர் சொல்லுகிற என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். நாணல் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கலாம். நாணல்னா என்ன? காற்றடிச்சா அங்கும் இங்கும் சாயும் இல்லையா? அதெல்லாம் ஒரு நிலையா நிற்க முடியாது. அது மரம் அல்ல, வெறும் நாணல். ஒன்றுக்கொன்று அடிக்கும் போதே அந்த நாணல் என்ன பண்ணிருமா? உடையும். அந்த நாணல் உடையும். நெறிந்து இருக்குமா பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை அறுத்து கொண்டு போகிறவர்கள் அதை வைத்து ஒன்றாய் கட்டினால் அது எல்லாம் நெறிஞ்சு போயிடும். பைபிளில் நாணல் என்று சொல்லப்படுகிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். அது பேர் சீமோன். சீமோன் என்றால் நாணல். நீங்கள் வீட்டில் போய் வேத அகராதியில் சீமோன் போட்டு பாருங்க, மொபைலில் பார்க்கலாம். சீமோன் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டு பாருங்க. நாணல் இல்லையா? சீமோன் என்றால் நாணல். கர்த்தர் சொல்றார், நெறிந்த நாணலை அவர் என்ன பண்ண மாட்டாரா? முறிக்க மாட்டார். எத்தனையோ சீமான்கள் சபையில் இருக்கிறாங்க. சீமான்கள் அல்ல, சீமோன்கள் சபையில் இருக்கிறாங்க. நிறைய நெறிந்த நாணலை போல இருக்கிறோம். ஒரு உறுதியற்ற நிலை. ஸ்தோத்திரம். அந்த நாணலாய் இருந்த அந்த மனுஷனைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் பெயர் சீமோன். இப்போ வாசிக்கலாமா ஒரு வசனத்தில்? ஸ்தோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: பேதுரு எனப்பட்ட, இவன் பேர் சீமோன். அவருடைய தகப்பனார் பேர் யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்பார். யோனா. இவர் பேர் என்னதான்? சீமோன். சீமோன் என்றால் நாணல். அந்த சீமோன் என்கிறதான அந்த நாணலா இருந்த அந்த சீமோனுடைய பெயரை தான் கர்த்தர் யாராக மாற்றினார்? பேதுருவாக மாற்றினார். பேதுரு என்றால் பாறை. சொல்லுங்க, என்னவா சம்பந்தம் இருக்குதா நாணலுக்கும் பாறைக்கும்? ஆனால் கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுகிறவர். நெறிந்த நாணலை போல இருந்த சீமோன். இப்போ நீங்கள் அப்படி நேரம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு அதுக்கு அடையாளத்தை நான் காமிக்கிறேன். 15வது வசனம் வாசிங்க. 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அல்லேலூயா. அவனுக்கு பேதுருன்னு பேர் வச்சதை யார் தான்? இயேசு தான். பல இடங்கள் அவனை பேதுருன்னு தான் கூப்பிடுகிறார். ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. ஏன் தெரியுமா?
ரொம்ப நாணலை போல நெறிந்து போனவன். ஸ்தோத்திரம். பலனற்ற ஒரு பேதுரு, பலவானை போல பேசுகிறவன், ஆனா பலன் இல்லாதவன். எல்லாரும் உம்மோடு கூட மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். எல்லாரும் விட்டு ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன். எல்லாரும் விட்டு விலகி போனாலும் நான் போக மாட்டேன். மாத்திரமல்ல, உம்மோடு கூட மரிக்க வேண்டுமானாலும் நான் மரிப்பேன் என்று சொன்னவர் இந்த பேதுரு. ஆனால் மற்ற எல்லாரும் ஓடி போனாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் ஸ்தோத்திரம், பின்னால் அவருக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கிறதுக்கு வேவு பார்க்க போன ஆள் மாட்டிக்கொண்டார். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு அங்கே வேலைக்காரி, பிரதான ஆசாரியன் விட்டு வேலைக்காரி பார்த்துட்டு சொல்கிறேன், எப்போ ஒன்றே அவரோடு கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குதே. அண்ணோடனே இவர் உடனே சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நான் இல்லை, அது நான் இல்லை அப்படிங்கிற. இங்கே கவனிங்க, இருதயத்தில் அந்த உறுதி இல்லை. அதுதான் நாணல், அதுதான் நாணல். அந்த உறுதிப்பாடு இல்லை. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனுஷன் சொல்கிறான், எப்பா உன் பேச்சு அந்த அந்த கலிலேயர்கள் பேச்சு மாதிரி தெரியுதே, அவர் கூட இருக்கிற ஆள் மாதிரி தெரியுதப்பா, நீ அவர்களில் ஒருவன் தானே? இல்லவே இல்லைங்கிறான். மூன்றாவது மறுபடியும் ஒரு ஸ்திரியானவள் வந்து சொல்லுகிறாள், அவள் சாதிக்கிறா, அவர் கூட நான் இவனை பார்த்தேன் அப்படின்னு. இப்போ பேதருக்கு வேறு வழியே இல்லை. அவர் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார். இப்போ இந்த பேதுரு யாராக இருக்கிறார் என்றால், இன்னும் அவர் நாணலை போல தான் இருக்கிறார். அல்லேலூயாவா? நாணலை போல தான் இருக்கிறார். காற்றடிக்கும் போது நிலை நிற்க முடியாதபடி, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நின்று நிற்க முடியாதபடி நாணலை போல, ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிறார் பேதுரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நெறிந்த நாணலை முறியாதவர். ஆமென். அந்த நெறிந்த நாணலை தன்னை மறுதலித்தவனும் தன்னை சபித்தவனும் சத்தியம் பண்ணினவனும் அந்த பேதுருவை ஆண்டவர் விலக்கவில்லை, அவனை தள்ளிவிடவில்லை, அவனை ஒதுக்கி விடவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர் மறுபடியும் அவனை தேடி வந்து அவனோடு கூட பேசுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அல்லேலூயா, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா? ஆமென். இதில் ஒரே ஒரு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. வைராக்கியத்தினால வாழ முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த விதமான ஒரு தீவிரவாதத்தில் நம்ம வாழ முடியாது. ஆண்டவர் மேலே பக்தியாக வாழ முடியாது. ஸ்தோத்திரம். நான் கற்றுக்கொண்ட பாடத்தையும் வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் மட்டுமே நீங்கள் அவருக்காக வாழ முடியுமே அல்லாமல் ரொம்ப பைபிளை படித்ததுனால வாழ முடியுமா? முடியாது. ரொம்ப விசுவாசிக்கிறதுனால வாழ முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். நிறைய பாடலை பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், அதனால வாழ்ந்து விட முடியுமா? முடியாது. ஆனால் அன்பினால் மட்டுமே வாழ முடியும். நீங்கள் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு ஒன்று தான். அல்லேலூயா. ஏன்னா பேதுருவை போல வைராக்கியமாய் பேசினவர்கள் அங்கே யாரும் இல்லை. வைராக்கியம் பாராட்டினவர்கள் யாரும் இல்லை. தைரியமானவனும் யாரும் இல்லை. ரெண்டு காரியம் சொல்லுகிறேன். இயேசுவானவர் கடலிலே நடந்து வரும்போது பேதுரு கேட்கிறார், நீர் யார்? எப்பா நான் ஆண்டவர் தான்ப்பா. என்ன உன்னை பேதுரு சொல்லுகிறார், நீரை ஆனால் நான் நடந்து வரும்படி கட்டளையிடும். என்ன வான்னு சொல்லிட்டார். உன்னை இறங்கிட்டான் கடல்ல, இல்லையா? அவ்வளோ தைரியமான ஒரு ஆள். இதே கெத்செமனே தோட்டத்தில் பட்டயத்தை எடுத்து ஒரு வேலைக்காரருடைய காதை வெட்டினவன், மல்கூஸ்ங்கிற ஒரு வேலைக்காரருடைய காதை வெட்டி போட்டான், இல்லையா? ஒரு தைரியமான ஒரு ஆள் தான். ஆனால் உள்ளத்தில் பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் அவன் ஒரு பலவீன பாண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவம் வரும்போது சோர்ந்து போய்விட்டான். இந்த இடத்துல நாம் நிலை நிற்க வேண்டுமானால் நம்முடைய வைராக்கியம், பலன் எல்லாம் தோற்று போயிடும். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வைராக்கியம் தேவை. ஆனால் இங்கே சில இடத்துல பிரச்சனைகள் வரும்போது தோற்று போயிடும். ஆனால் ஆண்டவர் மேலே வரக்கூடிய வைராக்கியமானாலும் விசுவாசமானாலும் எதுவானாலும் சரி, எல்லாம் எது நிமித்தம் தான் வரணும்? அன்பினால் வரணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமலும் ஒன்றுமில்லை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அந்த அன்பு தான். நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு வச்சு பாருங்க. அன்பு. ஒரு கணவன் மேலே ஒரு மனைவி அன்பு வைத்திருந்தால்
வைத்திருந்தால் அந்த கணவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? அந்த மனைவியின் மேல் அந்த கணவர் அன்பு வச்சிருந்தா அந்த மனைவிக்கு, அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு ஒரு நாள் துரோகம் பண்ண மாட்டாங்க. தேவை என்ன தெரியுமா? அன்பு தான். நீங்கள் அன்பு ஒன்று தான் நிலைந்திருக்கும். அதனால தான் பவுல் கடைசியாக சொல்கிறார், அன்பே பெரியது. அந்த அன்பு தான். அப்போ அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ சொன்னதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான்பா. என்ன எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போவார்கள், நான் போக மாட்டேன். என்ன எல்லாரும் மறுதளிச்சால் நான் மறுதளிக்க மாட்டேன், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் மறுதளிச்சுட்டியே, இப்போ தேவை என்ன? ஸ்தோத்திரம். இவள் எல்லாரை காட்டிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறியா? அல்லேலூயா. அன்பு சகலவற்றையும் சொல்லுங்க தாங்கும், இல்லையா? ஏன் தாங்க முடியல? வைராக்கியம் இருந்தது, ஆனா அன்பு வரல. ஸ்தோத்திரம். அந்த அன்பு இருதயத்தில் ஊற்றப்படும் போது அங்கதான் நீங்க பாடுகளை சகிக்க முடியும். இப்போ ஒரு தாயை பார்த்து நீங்க சில விஷயங்கள்ல அவங்கள கேட்டு பாருங்க. ஒரு குழந்தைய 10 மாசம் வயிற்றுல சுமக்கும் போது ஆகாரத்தை சாப்பிட முடியாது, எல்லாம் வாமிட்டா வரும், கிச்சனில் போக முடியாது, சில ஸ்மெல்லாம் அந்த தாளிக்கும் போது ஸ்மெல்லு பட்டாலே அவங்களால வாமிட்லாம் வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதை கண்ணே மணியேன்னு கொஞ்சதை பார்த்தா இல்லை, அது எப்படி ஆகிறது அப்படின்னு கேட்டால் அது அன்பு. ஆமாம் தானே? அன்பு. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பாருங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கே அந்த அம்மா மடியில் வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து டொயின்னு அடிக்குங்க, நம்ம சாப்பாட்டில் விழும். அந்த சாப்பாட்டை தூர கூட போடாமல் அதையே சாப்பிட்ருக்குறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மடியில் வச்சு அவங்க பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, மடியில் அப்படியே கக்கா பண்ணியிருக்கோம், அந்த அம்மாவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே பால் கொடுப்பாங்க, அதனால் அவ்வளோ ஸ்மெல்லு வரும், ஆனாலும் அதை வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அன்பு. அந்த பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பு. நடுராத்திரியில் குழந்தைக்கு சுகமில்லாமல் வந்துடுது, சுகவீனம் ஆகிறது. அந்த நடு ராத்திரியில் ஆட்களை தேடுறாங்க குழந்தை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு. யாருமே அந்த நாள் இல்லை, கணவர் வெளியே வேலைக்கு போயிட்டார், யாருமே இல்லை. அந்த நடு ராத்திரியில் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தன்னந்தனியாக ஓடுகிறாள். அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? அந்த பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பு. அல்லேலூயா. தொட்டிலில் கிடக்கிற பிள்ளைய ஒரு புலி வருது ஒரு புலி வருது, உள்ள வீட்டுக்குள்ளே வருது, தொட்டிலில் பிள்ளை கிடக்கிறது. அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு அந்த தாயானவள் வீட்டில் பிடைக்கிற அந்த சுளகு முறத்தை எடுத்து அந்த புலியை அடித்து விரட்டினாலும் பாருங்க. காரணம், அவளுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? அந்த பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பு. ஆமென். நீங்கள் அன்பு, ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதையும் சகிக்க முடியும். பேசுகிறதுனால மட்டும் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறதுனால எல்லாம் சாதிப்பேன் முடியாது. ஜெபம் அவசியம். ஆண்டவரோட வாழ்கிறதுக்கு ஜெபம் அவசியம். கர்த்தரை பற்றி அதிகமாக தெரிகிறதுக்கு வேதத்தை வாசிப்பது அவசியம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கணும், கர்த்தருக்காக நீங்கள் வாழ வேண்டுமானால் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் மட்டும்தான் வாழ முடியுமே தவிர வேற எதிலும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட அவரைத்தான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், ஐயோ நான் ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால், ஒருவேளை நான் நெறிந்த நாணலை போல இருக்கிறதுனால கர்த்தர் என்னை அடிப்பாரா, இல்லை விட என்னை காயப்படுத்துவாரா, இல்லை என்னை கொன்று போடுவாரா? நான் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், அது நிமித்தம் தேவன் நம்மை கொன்று போடுவதில்லை, அது நிமித்தமாய் தேவன் நம்மை முறித்து விடுகிறது இல்லை. கடைசி வரைக்கும் நெறிந்த நாணலாகிய உன்னை திரும்ப பலப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார். நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவரும். நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும், அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த விளக்கு எரியும் என்று இருக்கிற விளக்குகளையும் அவர் அணைக்க மாட்டார். உன்னை எப்படியாவது பாதுகாத்து அந்த புயலில் அந்த விளக்கை அணைத்து விடாதபடியும், எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகாதபடியும், அந்த மங்கி எரிகிற அந்த திரியை அணையாத தேவன். அல்லேலூயா. திரும்ப அது பிரகாசித்து எரியும்படி அவர் நமக்கு கிருபை தருகிற ஆண்டவர். அந்த விளக்கு மங்கி எரிகிறதுக்கு 2 காரணம். ஒன்று,
அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க, ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த திரியினுடைய நுனியில் கருப்பாக ஒரு ஜடை பிடிக்கும். பார்த்துருக்குறீங்களா? எண்ணெய் இருக்கும், ஆனால் மங்கி எரியும். அதுக்கு என்ன காரணம்? அந்த திரியினுடைய நுனியில் என்ன இருக்குமா? கருப்பாக ஜடை பிடிச்சி போயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த காலத்தில் நாமெல்லாம் பூசாரிங்க, அதில் ஒரு தீக்குச்சை வச்சுருப்போம். அதில் இருக்கிறத தட்டி விடுகிறதற்கு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன கத்திரி வச்சுருப்பாங்க, சிசர் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அந்த நுனியை நீங்கள் அப்படி லைட்டாக அப்படி வெட்டி விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யும் சொல்லுங்கள்? சில நேரங்களில் விசுவாசிகள் இப்படி ஜடை பிடிச்சி தான் வருவாங்க சர்ச்சைக்கு. மங்கி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கை தட்டாது, சத்தமாக பாடாது, பைபிளை கவனிக்காது, ஆர்வமாக இருக்காது, அது வாட்டுக்கு நம்ம உருன்னு இருக்கும். என்ன அப்போ சில நேரங்கள் இது ஏதோ எங்கேயோ எதையோ கேட்டு, யார் மூலமாகவோ எதையெல்லாமோ கேட்டு தேவையில்லாத விஷயத்தை தன் மனசுக்குள்ளே போட்டுட்டு அது நிமித்தம் எல்லாம் இது இப்படியே ஜடை பிடிச்சி போய் இருக்கும். அந்த விளக்கு பிரகாசித்து எரிய விடாமல் அது போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும். இல்லையாவா? அப்போ பாஸ்டர் கையில் சிசரோட சேர்ந்து வர வேண்டியிருக்கும். அப்புறம் அவர் அதை வெட்டி விடுகிறதுனால மறுபடியும் எரியும். இல்லையா சொல்லுங்க? சிலருடைய இருதயத்தின் நுனித்தோள்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாததுனால அப்படி இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதனால தான் சில நேரங்களில் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை வெட்டி விட வேண்டியது இருக்கு. நல்லா எரியும் பாருங்க. சில நேரங்களில் எண்ணெய் இல்லாததுனாலும் மங்கி எரியும். மங்கி எரிகிறதுக்கு 2 காரணம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய விளக்கை ஏற்றினவர் நாம் மங்கி எரிகிறதுக்காக அல்ல, வீடு முழுவதும் வெளிச்சம் தருகிறதுக்காக, பிரகாசிப்பதற்காக தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றினார். அல்லேலூயா. ஒன்று, அவருடைய வீடு, இங்கே நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும். 2, குடும்பமாகிய வீடு, அங்கே நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும். 3, உலகமாகிய வீடு, அங்கே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கணும். கர்த்தர் உங்கள் விளக்கை மறுபடியும் எரிய விடுவாராக. அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாக இருக்கிறார். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார். கவனிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க அந்த வார்த்தையை. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, நீ நாணல்ங்கிறத விடவே இல்லை, பேதுருன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆளுக்கு மாரியம்மாள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு நம்ம ஞானசானம் கொடுக்குறோம். ஞானசானம் கொடுத்து அவங்களுக்கு மேரி அப்படின்னு பேரை மாற்றுறோன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ஞானசானம் கொடுத்த பிறகு நான் எதை கூப்பிடணும்? ஆனால் மறுபடியும் நான் அந்த மாரியம்மாள்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இன்னும் பழைய ஆளாக தான் இருக்கானே அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் தான் பேர் வச்சார். கூப்பிடுற, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். காரணம் என்ன என்றால், நீ மங்கி எரிகிற திரியாய் இருக்கிறாய். ஆனால் அதை அணைந்து போக நான் விரும்பலை. அதை நான் மறுபடியும் ஸ்திரப்படுத்துவேன். இல்லாவிட்டால் நெறிந்த நாணலை போல இருக்கிற உன் விசுவாசத்தை நான் மறுபடியும் ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமாக முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் அவர் மேலே பிரியமாக இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் இவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறதுக்கு என்ன காரணம்? எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை கவனிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரி, அடுத்த வார்த்தை வாசித்தருக்கு அப்போ தான் புரியும். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 6 கவனிங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது. இது எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் எதுக்காக
கொடுக்கப்பட்டது. ஏன் இது நியமிக்கப்பட்டது என்றால், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி, கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தப்படணும். நியாயப்பிரமாணத்தின்படி தான் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் செலுத்தப்பட்டு வந்தது. இந்த பலிகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் பாவம் செய்தா என்ன பண்ணணும்? சர்வாங்க தகன பலியை போய் செலுத்தணும், பாவ நிவாரண பலியை செலுத்தணும். கர்த்தரை அங்கீகரித்து அவனை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. ஏன் பிரியமானது அல்ல என்றால், அது ஒரு மனிதனுடைய பாவத்தை முற்றிலும் என்ன செய்கிறது இல்லை, விடுதலை கொடுக்கிறது இல்லை. அவன் தற்காலிகமாக விடுதலை பெறுகிறான், மறுபடியும் அவனுடைய மனசாட்சி அவனை குற்றவாளி என்று தீர்க்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி மறுபடியும் பாவம் செய்கிறான், மறுபடியும் பலி செலுத்த போகிறான். அவனை அதிலிருந்து விடுதலை ஆக்க முடியலை. ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், இது உமக்கு பிரியமானது அல்ல. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் உமக்கு பிரியமானவைகள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்து வருகிறதான பலிகள் உமக்கு பிரியமானவைகள் அல்ல. நான் என்னையே ஜீவ பலியாய் கொடுப்பதற்கு, என்னை ஒப்பு கொடுப்பதற்கு நான் வருகிறேன். தன்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுது. ஒப்பு கொடுத்தார். அதனால தான் பிதா சொல்லுகிறார், இவர் எனக்கு பிரியமானவர். இந்த வார்த்தை நீங்க ஆழமா கவனிக்கணும். ஒப்பு கொடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம் செய்வதற்கு, அந்த வார்த்தை கவனிங்க. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். அவருடைய சித்தம் செய்வதற்கு தான் என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். நீங்க சில நேரங்களில் நம்ம ஒப்பு கொடுங்க நம்ம சொல்றோம், அப்படின்னா என்னன்னே சிலருக்கு தெரியறதில்லை. ஒப்பு கொடுத்தல்னா என்ன தெரியுமா? இந்த ஆலயத்தில் நீங்க தான் ஆலயத்தை பெருக்கி நீங்க சேர் போடணும் என்றால், அந்த வேலையை செய்வதற்கு தன்னை என்ன பண்ணிடணும்? அர்ப்பணித்து விடணும், இல்லை ஒப்பு கொடுக்கணும். அதை அர்ப்பணித்தால் மட்டும்தான் அர்ப்பணிப்போடு செய்ய முடியும். அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு செய்ய முடியும். இல்லைன்னா சொல்லும் போதெல்லாம் சரின்னு செய்வாங்க. ஆனா அந்த வேலை செய்வதற்கு தனியாக அர்ப்பணித்து விட்டால், அதான் ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுத்து விட்டால் அதற்கு பின்பு நீங்கள் அவரை சொல்ல வேண்டிய அவசியமே அல்ல. இவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்டவர். அவர் சொல்றார், பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் உமக்கு பிரியமானவைகள் அல்ல, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். ஆமே, நான் வருகிறேன். ரெண்டு காரியங்களை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒன்று, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண்ணை குறித்து பைபிள் சொல்லுது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் பேசுகிறார். என் தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். அவ பேசும்போது அந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் சொல், நீர் யூதனா இருக்க என்னிடத்துல கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுத்திருப்பார் என்று சொல்லுகிறார். இப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தாரும், ஏன்னா மறுபடியும் எனக்கு தாகம் வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு தண்ணீரை தாரு. ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா, நான் உனக்கு தண்ணியை தாரேன்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னார். உன்னை ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னது உண்மை. ஏன்னா உனக்கு ஏற்கனவே 4 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது 5வது ஒருத்தன் இருக்கிறான், இவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவ சொல்லுகிறாள், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசியாக நான் பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற உண்மையை சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஓடுகிறாள். ஊருக்குள்ள ஓடி போய் குடத்தை இறக்கி வச்சுட்டு ஊருக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்றா, நான் ஒருவரை பார்த்தேன், அவர் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக நான் பார்க்கிறேன், இவர் தான் வரப்போகிற மேசியாவோ என்று மக்கள்கிட்ட சொல்லி அந்த ஊரே திரட்டிட்டு வர்றா. அதுக்குள்ள சீசர்கள் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவரே போஜனம் பண்ணும் என்று சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. அது என்னது? பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே எபிரேயர்ல வாசிக்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலி உமக்கு பிரியமானவைகள் அல்ல,
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் இதோ வருகிறேன். ஆமென். அவருடைய சித்தத்தை பற்றி சொல்லுகிறார். பிதாவின் சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனம். சரி, இப்படியே கெத்செமனேக்கு வாங்க. அப்படியே கெத்செமனேக்கு வந்துருங்க. கெத்செமனேல சீசர்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவும் துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சற்று கல்லறி தூரம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணாராம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அந்த சித்தத்திற்காக தான் வந்திருக்கிறார். அந்த சித்தத்தை செய்ய தான் வந்திருக்கிறார். அந்த நேரத்துக்காக தான் வந்திருக்கார். மரிக்க தான் வந்திருக்கிறார். ஆனால் அதை தன்னை விட்டு நீங்கும்படி அவர் விரும்புகிறார் என்றால் அவருடைய விருப்பத்திற்கும் மாறாக, ஆத்தும ரட்சிப்பிற்கும் மேலாக ஏதோ ஒன்று அவரை அழுத்துகிறது. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை அழுத்துகிறது. அது எந்த அளவுக்கு அவரை அழுத்துனதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புல ஹீட் இருக்கிறதுனால வேர்வை வருது. அவருடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய பாரம் அவரை அழுத்தி உள்ளே அந்த இரத்த நாணங்கள் வெடித்து வேர்வையின் அந்த வேர்வையுடைய துவாரம் இருக்கு இல்லையா, அதை வெளியே அந்த ரத்தம் அப்படியே சரீரத்து வழியா வருது. அப்போ நீங்க எந்த அளவிற்கு உள்ளே அவர் அந்த அந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அது என்ன அழுத்தம்? அதைத்தான் அவர் சொல்றார், இது என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும். நீங்க ஒரு காரியங்களை கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்தர் அப்படின்னு தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டு இருப்பீரோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்ன பாத்திரம்? உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் சுமக்கிறார். அவர் மேல வருது, அவர் மேல சுமத்தப்படுகிறது. பாவங்கள் அவர் மேல சுமத்தப்படும் போது சரீரத்தில் சுமக்கிறார். முழுவதும் பாவியாக எண்ணப்படுகிறார். முற்றிலும் பாவியாக சரீரத்தில் பாவியாக மாறுகிறார். இப்ப சரீரத்தில் தானே சிலுவையில் தொங்குகிறார், பாவியாக மாறுகிறார். அவ பாவியாக மாறும்போது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவன் தம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். இல்லாவிட கண்களை மூடிக்கொள்கிறார். இதை அவரால் சகித்து கொள்ள முடியல. குமாரனால் அதை சகித்து கொள்ளவே முடியல. அவரால் எதை தாங்கிக் கொள்ள முடியலன்னு கேட்டா, பாவத்தை சுமந்து கொள்ள ரெடிங்க. ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்காரு. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் உலகத்தில் வந்திருக்கிறார். அதை வெறுக்கல. ஆனா எதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல? பிதாவாகிய தேவன் தன்னை ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் அவர் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறது. இல்லாவிட்டால் அவரை அந்த 3 மணி நேரம் அவரை தனித்து விடப்படுகிறது. அந்த பாவத்தின் நிமித்த தனித்து விடப்படுகிறதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு இமை பொழுது நான் உம்மை கைவிட்டேன் என்று சொல்றது அங்கதான். அல்லேலூயா. ஆண்டவர் சாத அவரால் சகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அழுத்தப்படுகிறார். எனக்கு பிரியமானவர், அதையும் தாண்டி இதுதான் பிதாவின் சித்தம் என்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சொல்லுகிறார். உம்முடைய சித்தம் ஆக கடவுது. நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல. வேதம் அப்படிதானே சொல்லுது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, நீர் உமது முகத்தை மறைத்து கொண்டாலும் பரவாயில்லை, உமது சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அங்குதான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாரா, இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். பவுல் சொல்லுகிறார், இந்த பிரியமானவருக்குள் அவருடைய மகிமைக்கு, அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நான் வர்ற வாரத்தில் சொல்றேன், இவைகளெல்லாம் நமக்கு அதன் மூலமா தான் வருகிறது. யார் மூலமா? பிரியமானவர் மூலமா. இவர் யாராக என்ன சொல்லப்பட்டார்? பிரியமானவர். ஆமென். ஏன் அவர் பிரியமானவராக இருந்தார் என்றால், இவ்வளவு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும், வாரினால் அடிக்கப்பட்டாலும், காரி துப்பப்பட்டாலும் அவர் தன் சத்தத்தை என்ன செய்யல? உயர்த்தல. அவருடைய சத்தம் தெருக்கல்ல கேட்கப்படல, கூக்கரிடல, ஐயோ என்று அவர் கூக்கரிடல.
ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சகித்தார், பொறுமையாய் சகித்தார், ஏற்றுக்கொண்டார், தன்னை அர்ப்பணித்தார், பிதாவின் சித்தம் செய்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமே பிதாவாகி தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறாரா, இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ஆமென். இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஆண்டவரை நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமான பிள்ளையாய் மாற விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஆமென். சோதர கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழுமி நிற்போம். அவர் ஒப்பு கொடுத்தார், நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் ஒப்பு கொடுத்ததுனால நம்ம சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ எனக்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறது எனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். என்னை நான் அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சித்தம் செய்வதற்கு நீர் உம்மை ஒப்பு கொடுத்தது போல கிறிஸ்துவின் சித்தம் செய்வதற்கு மணவாட்டி சபையாகிய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு பேசினார், தேவன் உன்னோடு பேசினார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொன்னால் அதை செய்வதற்கு மகனே மகளே, உன்னை முழு இருதயத்தோடு கூட நீ ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுப்பாயா? சில நேரங்கள் ஆண்டவர் சில காரியங்களை வெறுத்து விடு என்று சொல்லுவார். உன்னை ஒப்பு கொடுக்க முடியுமா? ஈசாக்கு அத்தனை வாலிப வயது உள்ளவனாய் இருந்தும் தன்னை தன் பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்படி ஒரு ஒப்பு கொடுக்கிற வாலிபனாய், ஒப்பு கொடுக்க தேவ பிள்ளையாய் உன்னை ஒப்பு கொடுக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி உன்னை பார்த்து இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னால் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஒரு முழு நேர ஊழியக்காரனாய் நீ உன்னை ஒப்புக்கொடு என்றால் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் போய் நீ எனக்காக ஊழியம் செய் என்றால் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நீ அப்படி ஊழியத்தை செய்யும் போது பாடுகளும் உபத்திரவங்களும் வரும், நிந்தைகளும் அவமானங்களும் வரும். நான் என்னை என் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தது போல நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று கர்த்தராகிய இயேசு உன்னோடு கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம். நான் கீழ்ப்படிவேன், நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் கண்கள் பாவத்தை பார்க்காதபடி உன் கண்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒப்புக்கொடு மகனே மகளே. உன் சிந்தை, உன் எண்ணங்களை தாறுமாறானவைகளை சிந்தியாதபடி அதை கர்த்தருக்கென்று உன்னை ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு. உன் ஆவி ஆத்தும சரீரங்களை கர்த்தருக்காக ஒப்புக்கொடு. இதோ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரத் என்று சொல்லுவார். நீ அவருடைய நேசகுமாரத்தியாக இருப்பாய் என்று சொல்லுகிறேன். நீ என்னுடைய நேசகுமாரன் என்று அவருடைய சத்தம் கேட்கும். கர்த்தர் உன்னோடு பேசுவாராக. நீ எனக்கு பிரியமானவள் என்று கர்த்தர் பேசுவாராக. நீ எனக்கு பிரியமான மகன் மகள் என்று கர்த்தர் பேசுவாராக. மகனே, உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தீமையான காரியங்களை நான் பார்க்காதபடி, தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரியோர்களுக்கு முன்னால் எங்கள் சத்தத்தை
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரலோக பிதாவை, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவருமாகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. நெறிந்தவர்களாய் அல்ல, உம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. மங்கி எரிகிற திரியாய் அல்ல, பிரகாசித்து எரிகிற பிள்ளைகளாய் மாற்றும். உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். செலுத்தப்பட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதியும். நூறத்தினை நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும். எல்லா மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதித்து பெருக செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.